Hi friends, welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஜாப் பற்றி தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணதை எண்டு வரைக்கும் முழுமையாக பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஸ்பிஐ பற்றி அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து நோட்டீஸ் போர்டு மூலிமா சார் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ணுற மெம்பர்ஸ், அதாவது சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ், ஆல் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே இன்றைக்கி நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி இப்போ இந்த வீடியோ மூலிமா ஓரளவு நான் சொல்கிறேன், முழுமையாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஆடியோ கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி கேட்கலன்னா உங்களுக்கு தான் லாஸ், ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் என்னோடய ஐடி வந்து லாகின் பண்ணி நான் வந்து வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து நியூ மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, எஸ்பிஐயில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் யாராவது, கண்டினியூ பண்ணுற மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எப்படி வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கணுன்ட்டு நான் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் எப்பயுமே நான் வந்து லாகின் பண்ணால் எஸ்பிஐ போர்ட்டல் லாகின் லிங்க்குள்ளே தான் போயிட்டு நான் வந்து இது பண்ணுவேன். இதில் வந்து மேலே வந்து பின்டு மெசேஜ் இருக்கு இல்லையா, இந்த பின்டு மெசேஜ் 2-3 டைம்ஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் லிங்க்னு வரும். ஓஆர்ஜி இன் அப்படின்னு லாகின் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நான் இப்போ டச் பண்ணி எப்பயுமே இப்படி தான் நான் போவேன். லாகின் லிங்க் டச் பண்ண உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே லாகின் இருக்கும், அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே கீழே இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ விடிபிஎன் அந்த மாதிரி போட்ட மாதிரி உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் ஐடியும் அதுதான் ப்ரொஃபைல் ஐடின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ப்ரொஃபைல் ஐடினா உங்கள் ஸ்டாஃப் ஐடி தான் இந்த இடத்துல கொடுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களுடைய பர்சனல் அந்த பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். இப்போ என்னோடய ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ என்னோடய ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். கீழே வந்து எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட லாகின் லிங்க் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டேஷ்போர்டு இருக்கும். டேஷ்போர்டு வந்து இங்கே டச் பண்ணக்கூடாது, இந்த சைடில் டச் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? இப்போ என்னுடைய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கேன். அதேமாரி நீங்கள் வந்து எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ணும்போது நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ரீஃபண்ட் டீமா, சேல்ஸ் டீமா, இல்லை ப்ரொமோஷன் டீமா அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஆப்ஷன் வந்து இதிலே உங்களுக்கு ஐடி கீழே ஆக்டிவேட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே அந்த நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல ஷோ ஆகும், சரிங்களா? நான் வந்து சேல்ஸ் டீம் கொடுத்ததுனால எனக்கு வந்து சேல்ஸ் டீம்லேயே இந்த இடத்துல ஷோ ஆகுது, சரிங்களா? அப்போ என்னோடய வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,720 ரூபாய் என்னோடய வேலெட்டில் இருக்குது, சரிங்களா? தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறது பெருசு கிடையாது. கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் நம்பர் எல்லாம், உங்களுடைய பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு பிறகு தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் டச் பண்ணி என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை லாஸ்ட்டாக வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். டீம் மெம்பர்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுக்கும்போது செக் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது வேறு ஒரு நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ மூலிமா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா, கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரா, நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் நம்பர், உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தது தானே ஒரு முறை 10 முறைக்கு வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட அப்ளைன் லீடருக்கோ இல்லை வேறு யாருக்கோ உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாரி இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணும்போது எல்லோருக்கும் காமன் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க. அந்த காமன் பாஸ்வேர்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் அந்த காமன் பாஸ்வேர்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி வச்சு அந்த காமன் பாஸ்வேர்டு வச்சுக்கூடும். ஒரு சில பேர் வந்து உள்ளே போய்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி பேமெண்ட் அவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சேஃபாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி
மறுபடியும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் இருக்கா, நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட் நம்பரு, பிரான்ச் நம்பர் அண்ட் உங்களுடைய பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்தது தான் இருக்குதுங்களான்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தமாரி காமன் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா, இல்லை ஒரு சில பேர் வந்து 1 2 3 4 5 6ன்ட்டு காமன் பாஸ்வேர்டு வச்சுருக்கிறீங்க. இந்தமாரி காமன் பாஸ்வேர்டெல்லாம் உங்களுக்கு வந்து 100% சேஃப்டியே கிடையாது. வேறு ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்தமாரி காமன் பாஸ்வேர்டு யாராவது 1 2 3 6 இல்லை ஏற்கனவே கொடுத்த எஸ்பிஐ சைடில் கொடுத்த காமன் பாஸ்வேர்டு யாராவது வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு காமன் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா காமன் பாஸ்வேர்டு உடனே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாருமே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம். ஒரு சில பேர் காமன் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி காமன் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி, இல்லை உங்களோட பாஸ்வேர்டு வேறு யாருக்காவது தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட எப்படி பாஸ்வேர்டு எப்படி மாற்றுறது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்குறது முன்னாடி பாருங்கள். இருந்தாலும் லாஸ்ட்டாக எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு மூலிமா சார் ஒரு 5 மினிட்ஸ் ஆடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தது வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் திருப்பி மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்து அதில் பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது மாற்றி இருந்ததுன்னா சேஞ்ச் வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் ஆப்ஷன்ட்டு நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய சரியான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஷோ ஆகும். நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது நாளைக்கு நைட் மட்டும்தான், ஆகஸ்ட் 5ஆம் தேதி நைட்டு வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் 0 ஆகிடும். எல்லாமே சேஃபாக வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? இதை நான் சொன்ன விஷயத்துலேயே இதை மெயினாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? வந்து என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வியூ பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, டச் பண்ணி என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு நான் ஐஎஃப்சி கோட் நம்பர் என்னுடைய பேன் கார்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குன்னு செக் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்ட பிறகு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு கொடுங்க. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் அப்ளிகேட் வேலெட்டுக்கு, ஒரு சில பேர் வந்து போனஸ் வேலெட் அண்ட் டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் அப்ளிகேட் வேலெட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிறகு அந்த அப்ளிகேட்டில் இருக்கிற வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டே கொடுக்க முடியும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு சில பேர் வந்து உங்கள் வேலெட்டில், அதாவது போனஸ் வேலெட் அண்ட் டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து அப்ளிகேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியலனா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுங்க. சரிங்களா? வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்குற மெம்பர்ஸ் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீமும் ப்ரமோஷன் டீமும் செலக்ட் பண்ண மெம்பர்ஸ் மட்டும்தான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ரீஃபண்ட் டீம் கொடுத்த மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து மெயிலை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து 19 டேஸ்க்குள்ளே, அதாவது 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுடைய பேமெண்ட், அதாவது உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் அண்ட் உங்களுடைய ஜாயின் பண்ணும்போது பே பண்ண அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு, அதாவது ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மெம்பர்ஸுங்களுக்குலாம் உங்களுக்குலாம் 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிட்டன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாம் வித்ட்ரால் ஆப்ஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. ஒரு சில பேர் ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்களும் உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகி இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? ப்ரமோஷன் டீமும் அண்ட் சேல்ஸ் டீமும் செலக்ட் பண்ண மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அதேமாரி நான் தெளிவாக சொல்லிடுறேன். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் வந்து இன்றைக்கி ஆகஸ்ட் வந்து 4. சரிங்களா? ஆகஸ்ட் 4 இன்றைக்கி சண்டே. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அதாவது மறுநாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நைட்டுக்குள்ளே தான் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுக்குற மெம்பர்ஸ், ஆல் மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருங்க. அது வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அப்படி நீங்கள் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுக்காமல் மறந்து விட்டுட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எல்லாமே டோட்டலாக 0 ஆகிடும். நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ண அமௌண்ட் எதுவுமே உங்களுக்கு வந்து ரிட்டன் வராது. அதனால் தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் ஆடியோ கேட்டு கரெக்டாக நீங்கள் உடனடியே போய்ட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. சேல்ஸ் டீமும் ப்ரமோஷன் டீமும். ஓகேங்களா? ஓகே.
இப்போ என்னுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நான் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இருங்க. நான் இப்போ வந்து என்னோடய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட், அதாவது ஒர்க்கிங் வேலெட், அதாவது டாஸ்க் வேலெட்லேயும் போனஸ் வேலெட்லேயும் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நான் வந்து என்னுடைய அப்ளிகேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்ளிகேட் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டே கொடுக்க முடியும். சரியா, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மேலே அந்த டேஷ்போர்டுக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இது மாதிரி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் வித்ட்ராவலுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து மேலே அவைலபிள் அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு மினிமம் வித்ட்ராவல் வந்து ₹1, அதாவது உங்கள் வேலெட்டில் ₹1 இருந்தாலும் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, 50 பைசா இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதேமாதிரி மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் தான் இதில் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டே கொடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ₹1 கொடுத்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் செக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், இல்லை 2 டைமாக வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கலான்னு அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு முறை மட்டும் தான் வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டே கொடுக்க முடியும். சரிங்களா, செகண்ட் டைம் நீங்கள் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்க போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் வராது. அதனால் தயவு செஞ்சு தெளிவாக உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா ஆப்ஷன் ஒன்ஸ் ஒரு முறை மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும். அந்த அமௌண்ட்டு மட்டும் கொடுங்க. பாதி அமௌண்ட்டு கொடுத்துட்டு மீதி பாதி அமௌண்ட் அப்புறம் கொடுக்கலான்னா அந்த அமௌண்ட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், ஜீரோ ஆகிடும் அந்த அமௌண்ட் எல்லாமே. அதனால் தெளிவாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு முறை மட்டும்தான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். அப்போ ஒரு முறை கொடுக்கும்போது இருக்கிற வேலெட் அமௌண்ட் எல்லாமே டோட்டலாக ஃபுல்லாகவே கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் கொடுக்க முடியாது. இப்போ நான் வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து ₹10,720 என்னோடய வேலெட்டில் இருக்குது. இதில் வந்து நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோன்னா டிடக்ஷன் வந்து எல்லாருக்குமே டோட்டல் சேல்ஸ் டீமோ ப்ரொமோஷன் டீமோ யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து 20% வந்து டிடிஎஸ் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டேக்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து 20% டிடிஎஸ் போய் மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. 20% நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து 20% வந்து டிடிஎஸ் போய் மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். சரிங்களா, இப்போ நான் வந்து என்னுடைய அமௌண்ட் வந்து ₹10,720 நான் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கீழே அந்த ஆப்ஷன் சப்மிட் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ நான் வந்து சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தவொடனே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஷோ ஆகும். இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட், யுவர் பேமெண்ட் will be credited your bank account within 10 working days. Hindi follow official notice board instruction by SBO admin team அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த பேமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நீங்கள் SBI நோட்டீஸ் போர்டு ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷனை ரெகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக SBI அட்மின் டீமை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ நான் வந்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து டேஷ்போர்டு நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்னுடைய அப்ளிகேட் வேலெட் வந்து 0 ஆகிடுச்சு. இது மாதிரி தான் உங்களுடைய அப்ளிகேட்டில் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் 0 பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ₹2, ₹3, ₹5 வச்சாலும் சரி பேலன்ஸ் இருந்துன்னா அந்த அமௌண்ட் வந்து 0 பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு வந்து வித்ட்ராவல் ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி வித்ட்ராவல் ஆப்ஷன் ஒன்ஸ் ஒரு முறை தான் கொடுக்க முடியும். சரியா, அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் ஒரு முறை கொடுக்கும்போதே தெளிவாக கொடுத்துக்கோங்க. வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு, அதாவது போனஸ் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் டாஸ்க் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்ளிகேட் வேலெட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுங்க. அப்ளிகேட் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டே கொடுக்க முடியும். சரியா, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ இந்த அமௌண்ட் வந்து நான் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து எனக்கு 20% டேக்ஸ் போய் மீதி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட்டும் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அமௌண்ட்டு என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, இது மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லாரையுமே வந்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து எல்லாமே நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து எதுக்காக 0 பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் SBO நியூ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் இந்த ஆகஸ்ட் மந்த்லேயே வந்து ஒர்க் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போயே நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து எல்லாமே டோட்டலாக நம்ம வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே டோட்டலாக 0 பண்ணி விட்டுட்டுனா நம்மளோட ஃபியூச்சர் நியூ SBO ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஒர்க் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலெட்டில் ஆட் ஆகணுன்றதுக்காக தான் இப்போயே நம்ம எல்லாருமே டோட்டலாக 0 பண்ணி விட்டுருங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே டோட்டலாக வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு எல்லாமே 0 பண்ணி விட்டுருங்க. அப்படி இன்கேஸ் பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாவது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக எல்லாமே 0 ஆகிடும்.
இதில் இருக்கிற அமௌண்ட்டு ஃபியூச்சர் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுமெண்ட்டு நினச்சிக்காதீங்க. எல்லாமே டோட்டலாக ஜீரோ பண்ணி விட்டுட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஃபியூச்சர் எஸ்பிஓ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த வேலட்டில் ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வித்ட்ரால் கொடுக்குற ஆப்ஷன் மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நமக்கு வரும். சரிங்களா? இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாருமே ஜீரோ பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சில மெம்பர்ஸ் வந்து ரீஃபண்ட் டீம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்க மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து மெயிலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்பாவது ஒரு முறை ரீஃபண்ட் டீம் கொடுத்த மெம்பர்ஸ் பற்றி நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் ஆடியோ கொடுப்பாங்க. அதனால் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டையும் மெயிலையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வித்ட்ரால் ரிக்வஸ்ட் எலிஜிபிள் வந்து சேல்ஸ் டீமும் ப்ரமோஷன் டீம் மட்டும்தான் வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஆடியோ கேட்டு இந்த வீடியோவில் எப்படி நான் வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கணும் அதே மெத்தடில் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.